வணக்கம். நான் சுகுணா ராணி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் களத்தில் இருக்கிறாரு. நம்ம தற்குறி தலைவர் வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பனையூரில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே பயணிக்கக்கூடிய உறவுகள் என்ன பேசுவாங்க அப்படின்னா, எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து களத்தில் இருக்கிறாரு, மக்களுக்காக பண்ணுறாரு, வருங்கால முதல்வர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டப் கொடுப்பாங்க பாருங்க. அது ஓவர் அலப்பறையாக இருக்குது. அந்த அவங்களுடைய அலப்பறை வந்து ரொம்ப தாங்கவே முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகிற 21ஆம் தேதி திருச்சியில் மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய வேலைப்பளு அவர்களுக்கு, தூக்கமே இல்லை. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளர்களையும் மேடை ஏற்றணும், அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்து அவருடைய தலைமையில தான் வந்து அவருடைய அறிவுறுத்தலின்படி தான் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே வந்து அண்ணனுடைய வழிகாட்டுதல் படி தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னைக்கு நடந்த போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த களத்துல எங்க தலைவர் இருக்கிறாரு, எங்க தளபதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற இந்த தற்குறிகள் வந்து எங்க இருக்கிறாரு களத்துல? இந்த விஷயம் இங்க போராட்டம் நடக்கக்கூடிய விஷயமாவது உங்க தளபதிக்கு தெரியுமா? அவர் இந்த டைம்ல வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? எந்த எந்த களத்துலையுமே கிடையாது. துப்புரவு பணியாளர்களுடைய களத்துல கிடையாது. வாங்க வாங்க பண்ணையார் வீட்டுக்கு வாங்க அப்படின்றது. அதே மாதிரி செவிலியர்கள் போராடினாங்க, அதுலேயும் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராடினாங்க, அதுக்கும் கிடையாது. மருத்துவர்கள் போராடினாங்க, அதுக்கும் வந்து விஜய் அவர்களுடைய பங்கீடு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் போராடினாங்க. நாங்கள் நாம் தமிழர் உறவுகள் அனைவரும் போய் அவங்களுக்கு நின்று நாங்கள் களத்தில் நின்றோம். அங்கேயும் கிடையாது. எங்கேயுமே இவங்களை பார்க்க முடியல. ஆனால் ஒவ்வொரு வீட்டுலேயுமே வந்து விஜய் வந்து இருக்கிறாராம். இந்த விஜயோடைய வழி தோன்றல்கள் என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து புரியாத பேசுதுங்க, புரியாத வந்து கட்சியில இருக்குதுங்க அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணுதுங்க, வாடகைக்கு விட்டு என்ன பண்ணுதுங்க, அவதூறம் வந்து பரப்பிக்கிட்டு இருக்குதுங்க நாம் தமிழரை பத்தி. ஒவ்வொரு வேட்பாளர் அண்ணா அறிவிக்கும் போதும் அந்த வேட்பாளர்களை பத்தி என்னென்ன அவதூறு கிடைக்குமோ அந்த அவதூறுகளை வந்து தீக்காக்காரனுங்க பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப இந்த தற்கொலைகள் எடுத்துக்கிட்டு அந்த அவதூறை வந்து பரப்பிக்கிட்டு இருக்குது. வந்து பணத்தை கொடுத்து ஊடகத்துக்கு முன்னாடி பேச சொல்லி இந்த தாவேக்கா வந்து அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்லயும் ஈடுபட்டு இருக்குது. அதனால வந்து அந்த நாய்களும் என்ன பண்ணுதுங்க, அந்த எச்ச வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. வேட்பாளர்களை பத்தி வந்து இவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, வேட்பாளர்களை பத்தியும் பேசுற மாதிரியான இருக்குது. வேட்பாளர்களை அண்ணன் போட 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 ஒவ்வொரு கட்சியினருக்குமே வந்து என்ன சீமான் அவர்கள் இவ்வளவு தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிவயிறு வந்து இவங்களுக்குலாம் வந்து கலக்குது போல. தாவேக்கா தற்குறிகள் வந்து வேட்பாளர்ன்றது மாவட்ட செயலாளர்களே நம்ம பார்த்துட்டோம். எல்லா பயல்களுமே வந்து சுத்த ரவுடிக, எல்லா பயல்களுமே ரவுடியாக தான் இருக்கிறாளுங்க. அவன் பேரில் வந்து ஒரு 4-5 கேஸ் இருக்கும் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் அடுத்து வேட்பாளர்கள் யார் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதனால இவனுங்களை இந்த தற்குறிகளை பற்றி பேசி நம்ம வந்து நேரத்தை வந்து நம்ம வீணாக்க நான் விரும்பலை. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்போ களத்தில் இருக்கிறாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு 10 நாட்களாக வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆளும் அரசாங்கம் வந்து கண்டும் காணாமலும் கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கணும். களத்தில் போய் நிற்கிறதுக்கு போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அண்ணனுக்கு வந்து அனுமதியை கொடுக்கல. அனுமதி கொடுக்காம தடுக்கிறாங்க. உள்ளே போகக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூட அனுமதி இல்லை. அப்போ வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த மகளிர் வந்து நிற்கிறாங்க. 10 நாட்களாக தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்து இங்கே போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய உரிமைக்கான ஒரு போராட்டம் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல, நாங்கள் வந்து போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், அதனால நாங்கள் வந்து கைது நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ அண்ணன் அவர்கள் கேட்குறாங்க, இது எங்களுடைய நாடு, இந்த எங்களுடைய உரிமைக்கான ஒரு போராட்டம், இந்த போராட்டம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படின்னு கைது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து இன்றைக்கி கைதாகிட்டு அவங்கள அண்ணனை அழைச்சிட்டு போயிட்டாங்க. கிராமப்புறத்துங்களில் நடத்தக்கூடிய மகளிர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம், அந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 12,000 இப்படி தான் இருக்குதான். அது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு மாதந்தோறும் அந்த 10,000 12,000 வச்சு அவங்களால வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியல. எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வேணும், எங்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க.
கிட்டத்தட்ட வந்து அவங்க 2012 2013 இருக்கிறாங்க. இந்த அடிப்படை ஓய்வூதியம் எங்களுக்கு உயர்த்தி கொடுங்க, ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்றதுக்கான ஒரு போராட்டம். இது வந்து பணி நிரந்தரத்துக்கான போராட்டம் இல்லை. ஆளும் அரசாங்கம் எல்லாத்தையுமே வந்து தனியாரிடம் ஒப்படைச்சிருச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியார் வசப்படுத்தி அவங்க கொடுக்கக்கூடிய சூழல்ல இருக்குது. அதனால இவங்க வந்து ஊதிய உயர்வுக்காக மட்டும்தான் இவங்க போராட்டம் பண்றாங்க. அந்த சாதாரண ஒரு அடிப்படையான விஷயத்துக்கும் இவங்களுடைய போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவி சாய்க்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து மழுப்புது. அப்ப இந்த கிராமப்புற ஊராட்சி மன்ற தலைவர்கள் யாருமே இல்லையா? இந்த அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி தலைவர்கள் யாருமே இல்லையா? அமைச்சர்கள் யாரும் இல்லையா? ஏன் இந்த மக்களை வந்து இந்த போராட்டத்திலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா களத்துல நம்மளுக்கு வந்து துப்புரவு பணியாளர் அவங்க வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு மேலே வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணி அவங்கள வந்து சிறைப்படுத்தி அவங்கள நைட்டு 2 மணிக்கெல்லாம் கொண்டு போய் அவங்கள அடைச்சு அவங்கள சித்திரவதைக்கு உள்ளாக்கி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பணியை வந்து அப்படி எடுத்துட்டாங்க. அவங்க பணி நிரந்தரத்துக்காக வந்து போராட்டம் ஈடுபட்டாங்க. ஆனால் பணியே இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த மாதம் வரக்கூடிய ஊதியமும் இல்லாமல் ரொம்ப துன்பப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்கள வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து கூப்பிட்டு பேசி, அவர் அறநிலைத்துறை அமைச்சர் இருந்தாலும் அவர் கூப்பிட்டு அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த சென்னை மாநகராட்சி இருக்குது. அவர் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் அவங்க என்ன அப்படியே மூடி மழுப்பி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்களுடைய போராட்டம், மருத்துவர்களுடைய போராட்டம், ஆசிரியர்களுடைய போராட்டம், மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம், இப்படி தொடர்ந்து போராட்டங்கள் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சத்துணவு பணியாளர்களுடைய போராட்டம் இப்போ போராட்டத்திலேயே வச்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையில் இருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் தான் சிந்திக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருகிற 21ஆம் தேதி திருச்சியில் மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க அண்ணா. அவருக்கு வந்து இருக்கக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு பளுவாக தான் இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து இவங்க களத்தில் வந்து நான் நிற்கணும், அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்திருக்கிறாரு. அண்ணா வர்றாரு அப்படின்னு ஒரு செய்தி கேட்டாலே இந்த அரசாங்கம் வந்து அப்படி தொடர் நடுங்கி என்ன பண்ணிடுறாங்க, உடனே கைது நடவடிக்கை ஒடுக்குறது. அதே மாதிரி இவங்க போராட்டம் எத்தனை நாள் போராட்டம் பண்ணாலும் அதை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது கிடையாது. ஒன்று கைது நடவடிக்கை பண்ணி அவங்கள மிரட்டி வந்து வேணா அதை வந்து அப்படியே அவங்க யார் முன்னிலை நின்று அவங்க தலைமையில எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடக்கி ஒடுக்கிடுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த தேர்தல் வருது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, இப்போது இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணும்போது அப்படி கண்டும் காணாமலும், ஏன்னா நம்ம கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நம்ம நிறைவேற்றாமல் இருக்கிறோமே, கண்டும் காணாமலுமே அப்படி செவி சாய்க்காமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை நீங்கள் போராட்டத்திலேயே களத்திலேயே வச்சுருக்கீங்கன்னா ஒரு போராட்டம் கிடையாது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தனியாருக்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒப்பந்த அடிப்படையிலே கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ எதுக்காக இத்தனை அமைச்சர்கள், எதுக்காக இத்தனை இலாக்காக்கள், எதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆட்சி அறையில இருக்கிறீங்க? வெளி நிர்வாகத்திடம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து அவங்க வந்து நம்ம தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் கொடுப்பாங்களாம். அவங்க பிடித்தம் போக ஊதியம். அந்த வருமானம் எப்படி பத்தும்? அந்த வருமானம் எங்களுக்கு பத்தலை, எங்களுக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த மக்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு வந்து எதுவுமே அரசாங்கம் வந்து இன்னும் எந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்றதே தெரியல. அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க.